மாமா, நீங்க நான் கட்டிக்கு போற புருஷனுங்க. போஸ்டிங் வந்தது போஸ்ட்மேன் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுங்க. நீங்க என்கிட்ட சொல்லாம போனாலும் பரவாயில்லைங்க மாமா. எப்போ வருவீங்க மாமா? இங்க பாரு ராசாத்தி, வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல. எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு. இனி அடுத்தவனை நம்பி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்படியே வரதா இருந்தா என் கூட வா, இல்ல உன் இஷ்டம். மாமா, உங்களை நான் உயிருக்கு உயிரை நேசிக்கிறேனுங்க. பெரிய மாமாவை உயர்வா நினைக்கிறேனுங்க. அவருக்கு முன்னால எந்த கழுத்துல தாலி கட்டினாதான் எனக்கும் பெருமைங்க, நம்ம குடும்பத்துக்கும் பெருமைங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரேனுங்க மாமா. அப்போ என்னை விட அவங்கதான் உன் மனசுல பெருசா இருக்காங்க இல்ல? அப்படியெல்லாம் இல்லைங்க. இங்க பாரு, இந்த மாமா பாட்டி அத்தைன்னு சென்டிமெண்டா மாட்டேன்னு சொன்னேன்னா இங்கேயே கிடந்து சாவு. நான் திரும்பி வந்து இந்த ஊர்ல உன்னையே கல்யாணம் பண்ணிக்குவேன் நினைக்காத. அது நடக்காத காரியம். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். என்னங்க மாமா, எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? இப்ப என்னங்க நடந்து போச்சு? அவர் போலீஸ்ல சேர்த்துக்கா பட்டணம் போயிருக்காருங்க. வந்துருவாருங்க, போதுங்களா? கண்ணால நின்னு போச்சேன்னு கண்ணை கசக்கிற காலத்துல நாம கவலைப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவளுக்காக நாம அவமானப்பட்டா என்ன? நின்னு போன கண்ணாலத்தை முடிச்சிடலாம். நம்ம பையன் தானே, பேசினா பேசிட்டு போறான். மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு நடிச்சுட்டு போற பாரு. குண்டத்து காளியம்மன் திருவிழா முடியட்டேன், கண்ணாலத்தை வச்சுக்கலாம். சரிங்க மாமா. ஏமனி, என் ரூட் கார்டு பாத்தீங்களா? நானும் அவர் தான் தேடிட்டு இருக்கிறேன். ஏதாவது வாங்கி கொடுப்பாருன்னு. என்ன எல்லாரும் நீங்க வீட்டுக்கு வாங்குறீங்க? ஏகப்பட்ட டிமாண்டா இருக்கு. ஏன் வீட்டுக்காரனால வெளியூர் போயிட்டாங்களா? இல்ல நான் பர்சனாலிட்டியா இருக்கிறேன். ஓ சம்சாரமா? பெருசாமரத்தை பார்த்தோம் வீட்டுக்காரி அடையாளம் தெரியுது. தலைவன நாய்கார கோச்சுவாரு. நான் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு உன்னை எனக்கு கட்டி வச்சா உன்னை சந்து வந்தா திறக்க எனக்கு நேரம் சரியா இருக்கு. அப்புறம் நான் இங்க சந்தோஷமா இருக்கிறது. இதுல எங்க ஆத்தாக்காரி வேற வாந்தி எடுத்தியா வாந்தி எடுத்தேன்னு வாரத்துக்கு 2 லெட்டர் போடுறா. நான் எங்க வாந்தி எடுக்கிறது? நீ தான் குடிச்சு போட்டு வாந்தி எடுக்கிற. வா. எதுதாச்சா ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் வாந்தி எடுத்த பார்த்தாதா? மொத்த குடும்பம் வாந்தி எடுத்தோம்னா வில்லேஜ் நாரி போயிடும். கரெக்ட் பண்ணிக்கிறேன். இடுப்பு வெடி அவங்க கூட தெரியாம கிடக்குறியே. நீ அவனால கை பிடிச்சிட்டு உனக்கு தெரியுமாயா? அப்படி நீ சொன்னேன்னா எனக்கு தெரியும். நீ சொன்னேன்னா நான் உனக்காக பதில் ட்ரை பண்ணுவேன். ஆமா, வீட்டுல என்ன குழம்பு? ஓஹோ, அப்ப செருப்பெல்லாம் கூட குழம்புல வெட்டி போட ஆரம்பிச்சிங்களா? நாட்டுல அவ்வளவு பஞ்சமா? குண்டத்து காளியம்மன் திருவிழாவுக்கு ஊரில் தோரணம் கட்டியாச்சுங்க. பண்டிகை முடிகிற வரைக்கும் ஊரை விட்டு யாரும் போக கூடாதுங்க. நாளைக்கு ஐயாவுக்கு சலங்கு கட்டி ஆடுறதுக்கு காப்பு கட்டுறவங்க ஜாதி மதம் பேதம் பார்க்காம எல்லாரும் கலந்துக்கோணுங்க. இது 18 பட்டி பஞ்சாயத்து முடிவுங்க. சித்ரா நக்ஷத்ரம் பவதி. இந்த ராசா மகராசனா இருந்து இந்த ஊர் மக்களோட குறைகள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் ராசா. நல்லதுமா. ஓம் சரிக்ராவிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணோரஸ்ய வாஜினः சுரபினோ முகாகரணதே பிரணாயோகம் ஹிகாரிடதே ஆபோ இஷ்டாமயோ புவः
तानवोर्जे ददादन महेरणाय दक्षते பாட்டி கதிர் மாமா வந்துட்டாருங்க பாட்டி. வந்துட்டாரா? இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வந்திருக்காருங்க பாட்டி. ஆடாடா இப்பதான் இந்த குருடி மனசு குளிர்ந்திருக்கு. 1000 தான் அடிச்சுக்கிட்டாலும் அப்பா மகங்கிற உறவை விட்டா போயிடும். அது எப்படி விட்டு போயிடும்? என்னதான் பஞ்சாயத்துல வீரியமா போனா கூட காப்பு கட்டுற நேரத்துல வந்திருக்கான் பாரு, அவன் தான் மகன். நாம தான் தப்பா நினைச்சோம். மகன் தப்பானவன் இல்ல. காக்கி சட்டை போட்ட உடனே அப்பங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவேன்னு எனக்கு தெரியும் கதிரு. அதுவும் காப்பு கட்டுற நேரத்துல வந்திருக்கிறிய. மிஸ்டர் மாணிக்க வாசகம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். தம்பி, அப்பா மகன் தயாரா இருக்கா? அரெஸ்ட் பண்றது ரொம்ப தப்புப்பா. படிச்சவங்க நீங்க ஐயாவை போய் அப்படி சொல்லாங்களா? மகேந்திரன் உன்னை மன்னிச்சிட்டோம். மத்தவனா இருந்தா உடம்புல தலையா இருக்காதியா? ஸ்டாப் இட். நான் ஒண்ணு சும்மா வரல, அரெஸ்ட் வாரண்டோட தான் வந்திருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண கொலைகாரன். பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணும்பா. உங்கள மாதிரி நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த ஆள் பெரிய உத்தவரும் இல்ல. அத்தனைய பித்தலாட்டம், அயோக்கிய ரவுடி கொலைகாரன். அடே கதிரு, யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? வாய கழுவுடா. மொத்தத்துல இந்த ஆள் மனுஷனே இல்ல. வாய மூடுறா நாயே. அறிவு கிட்டவனை நிதானமா தான் பேசுறியா நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நான் கொலைகாரியாவே ஆயிருவேன். சிவகாமி, என்ன பேசிட்ட பாத்தீங்களா? அவ இதுக்கு மேல எப்படி பேசாத இருக்க முடியும்? சிவகாமி பேசாம இரு. என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல என்ன வாய் திறக்காம இருந்தேன்னா நீங்க போட்ட உப்பு என் உடம்புல தப்பா போயிருங்க. ஒரு நல்லவரை பத்தி பேசாம இருந்தேன்னா நான் நாசமா போயிருவேனுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.